டெல்லி குழந்தைகள் நல மருத்துவமனையில் தீ விபத்து. டெல்லியில் குழந்தைகள் நல மருத்துவமனை ஒன்றில் நடந்த தீ விபத்தில் 6 பச்சிளம் குழந்தைகள் மரணமடைந்துள்ளனர். டெல்லி விவேக் விகார் பகுதியில் அமைந்துள்ள மருத்துவமனை ஒன்றிலே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. ஆக்சிஜன் சிலிண்டர்கள் வெடித்ததால் ஏற்பட்ட விபத்து நேர்ந்ததாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து தீயணைப்பு அதிகாரி ராஜேந்திர அத்வால் கூறுகையில், நேற்று நள்ளிரவு 12:32 மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டதாக கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கிடைத்தது. உடனடியாக 16 வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீயை அணைக்கும் பணி தொடர்ந்தது. காயமடைந்த 12 குழந்தைகள் மீட்கப்பட்ட நிலையில் 6 பேர் மரணமடைந்துள்ளனர். மற்றவர்கள் சிகிச்சைக்காக வேறொரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் விபத்தில் மருத்துவமனை மற்றும் அதன் அருகில் இருந்த குடியிருப்பு கட்டிடங்கள் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தைரியமான மனிதர், ஹிஸ்புல்லா தலைவர் புகழாரம். ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி தைரியமான மனிதர் என்று ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா தெரிவித்துள்ளார். மக்களுக்கு சேவை செய்வதற்கும் நாட்டின் மீது விதிக்கப்பட்ட கடுமையான பொருளாதார தடைகளை எதிர்ப்பதற்கும் அயராது பாடுபட்டதாக அவர் தனது அறிக்கையில் கூறியுள்ளார். ஈரானின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் ரைசியின் குறிப்பிடத்தக்க சாதனைகளை நினைவு கூறுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ரைசியின் நிர்வாகம் பயனுள்ள நடவடிக்கைகளை எடுத்தது, எண்ணெய் உற்பத்தியை அதிகரித்தது, தெஹ்ரானின் தடுக்கப்பட்ட சொத்துக்களை வெற்றிகரமாக மீட்டெடுத்தது, ரைசியின் தலைமையின் கீழ் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மற்றும் பிரிக்ஸ் போன்ற முக்கிய சர்வதேச அமைப்புகளுடன் ஈரான் இணைந்தது. மறைந்த அதிபர் ரைசி மற்றும் அவரது சகாக்களின் தியாகம் குறித்து தனது இரங்கலை தெரிவிக்கிறேன். விசுவாசமான மற்றும் மரியாதைக்குரிய ஈரானிய அதிகாரிகளின் தியாகம் ஆழ்ந்த வருத்தத்தையும் வேதனையும் அளிக்கிறது என்று கூறியுள்ளார்.